नहमदुल्लाह अलज़ी वसल्ली व नसल्लिमु अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम फ़िल फ़ुरक़ानिल हमीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रज़ियल्लाहु अन्हुम व रज़ू अन्हु ஸதक़ல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையால் மகத்துவமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகைகளை நிறைவு செய்துவிட்டு ஒரு அற்புதமான ஒரு இடத்தில் அமர்ந்து இறை செய்திகளை கேட்கக்கூடிய, அதை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள்வாளித்திருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து முழுவிதமாக பயன்பெற்று செல்லுமாறு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம். கண்ணியமானவர்களை, பிறந்தால் ரமலான் மாதத்தினுடைய 3வது பிறையாக இருக்கிறது. ரமலானினுடைய 3வது பிறை என்று சொன்னாலேயே 1400 வருடங்களுக்கு முன்பதாக அன்னை ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய அந்த தினங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக கண் சலனமாக வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. மனித சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனையும் வழி சரியாக தீர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல மனிதர்களை நபிமார்களாகவும் ரசூல்மார்களாகவும் ஆக்கி தந்து அவர்களின் மூலமாக இந்த மனித சமுதாயத்தை சீர்வரச் செய்திருக்கிறான். அதுபோன்று பெண் சமுதாயத்தையும் என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹ் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல் குர்ஆனிலே நாம் பார்க்கிற பலவிதமான பெண்மணிகள், வரலாற்றிலே சஹாபி பெண்மணிகள் எத்தனையோ பேர் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது நம்முடைய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டியாக நமக்கெல்லாம் திகழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்து கூறினார்கள். நபித்துவத்தை எடுத்து கூறிய போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் ஒரு சில பேர்கள் என்ன செய்தார்கள்? நபிக்கு ஆதரவாக இருந்தார்கள். அப்படி ஆதரவாக இருந்தவர்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருத்தவர்கள். சிறு பிள்ளையாக இருந்தார்கள். எந்தவித அனந்தரமான ஒரு விஷயங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பெறப்படவில்லை. பெண் பிள்ளை என்று சொன்னால் பரக்கத் என்று நம் சமூகம் சொல்வது போன்று, பெண் பிள்ளை என்று சொன்னாலேயே அந்த பெண்ணாகிறவள் அடக்க ஒடுக்கமாக இருப்பாள். அவருடைய காரியங்களிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. அந்த பெண்ணுடைய காரியத்திலே ஒரு ஆடம்பர தன்மை என்பது இருக்காது. பொதுவாக ஆண்களுடைய வாழ்க்கையில் தான் ஆடம்பரமும் அலட்சியமும் அதிகமாக இருக்குமே தவிர பெண்களுடைய அந்த வாழ்க்கையிலே அடக்கமாக ஒடுக்கமாக அவர்கள் இருப்பார்கள் என்றுதான் வழிவழியாக நமக்கெல்லாம் பார்த்திருக்கிறோம், இன்றும் பார்த்திருக்கிறோம். அப்படி ஆக சிறந்த ஒழுக்கம் மிக்கவர்களாக பெண்மணியில் திகழ்ந்தவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35 வயதிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஆண் மற்றும் காசிம் என்ற ஆண், இப்படி உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று பல பிள்ளைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு பெருமானாரை அடையாளம் காட்டிடும் விதமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நமக்கெல்லாம் என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டித் தருகிறான். அப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல முன் உதாரணங்கள், பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக நிழலாக வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய தருணம் வந்தது. பல சஹாபாக்கள் பெருமானார் இடத்திலே பின் கேட்டு வருகிறார்கள்.
அதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ்வினுடைய கட்டளையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்னை ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை கட்டிக்கொள்வதற்காக வேண்டி பெண் கேட்டு அடிக்கடி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி என்ன செய்தார்கள்? காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு தடவை எல்லா சஹாபாக்களும் ஒன்று குழுமி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லி என்ன சொன்னாங்க, நீங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாச்சே, முறையில பார்த்தோன்னு சொன்னா மருமகனாச்சே, நீங்க பெண்ணை கேட்கலாமே அப்படின்னு சொல்றப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, இந்த பெண் எனக்கு ஒரு பெண்ணை நான் கட்டிக்கிட்டு கொண்டு வந்து பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த வசதியும் இல்லப்பா, நான் எப்படிப்பா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, என்னப்பா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோன்னே எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்களா, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட பெண் கேளுங்க, நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு உதவிகள் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டாங்க. இப்ப கல்யாணத்தை பேசுறதுக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டியிருந்த வீட்டுக்கு முன்னாடி சென்று தயங்கி என்ன செஞ்சாங்களாம், கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, தயங்கி நின்னாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல கதவை தட்டிட்டாங்க. கதவை தட்டினோன்னு உள்ள வாங்கன்னு ஒரு குரல் வந்துச்சு. உள்ள போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கதவை திறந்துட்டு உள்ள போய் அப்படியே வெக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, உட்காந்துருக்கிறாங்க. ஏன்னா பெண் கேட்குற விஷயமாச்சே, ஒரு பொண்ணுகிட்ட பேசணுனாலே ஒரு ஆம்பளை என்ன செய்வான், தடுமாறுவான். பெரிய ஆள்கிட்ட கூட என்ன செஞ்சிருவான், அசால்ட்டாக நின்று அப்படி நெஞ்சை நிமித்திட்டு பேசிடுவான். ஆனால் பெண் பேசுறதுன்னு வந்துட்டாலே ஒரு கூச்ச சுபாவம் என்ன செஞ்சிருங்க, ஆண்களுக்கு அதான் நிதர்சனமாகவே வச்சிருக்கிறான். அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் விதிவிலக்கு இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் யார சூழல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அவர் அமர சொல்லுங்க, இதோ வந்துருன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு வெளியில் வர்றாங்க. அதாவது வாசலுக்கு வர்றாங்க. வாசலுக்கு வந்தோடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு நாணத்தோட வெக்கத்தோடு அப்படியே தயங்கி நிற்கிறாங்களாம். அலியே, எதுக்காக வந்தீங்க? நீங்க இப்படி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அலின்னு சொன்ன வீரத்துக்கும் இல்முக்கும் கல்விக்கும் பேர் போனவராச்சே. எதா இருந்தாலும் போல்டா பேசுவீங்க, எதா இருந்தாலும் போல்டா சொல்லுவீங்க. இப்ப பார்த்தா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்றதுக்கு எதுவுமே அப்படியே ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு நிற்கிறீங்களே, என்ன காரியம்? இதாக இருந்தாலும் வெளிப்படையாக போட்டு உடைச்சிருங்க, சொல்லிருங்கன்னு சொன்னோன்னே, இல்லையா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நிறைய பேர் ஃபாத்திமா அவர்களை வந்து பெண் கேட்டு இருந்தாங்க, என்னையும் என்ன செஞ்சு சொன்னாங்க, கேட்க சொன்னாங்க. எனக்கும் ஒரு ஆவல் இருக்குது. உங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கலை அப்படின்னு கேட்டோன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஆமலியே, உமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறான். உனக்குத்தான் என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுக்கணும்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைச்சு என்ன சொன்னாங்களா, போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டதா சொன்னாங்க அப்படின்னு, ஆமா பிலாலே, போங்க, பள்ளிவாசலுக்கு நான் வர்றேன், எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி நம்முடைய மஸ்ஜிதில் நிற்க வைங்க, ஒரு நிகழ்வு, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்துற இருக்குன்னு சொல்லிட்டோன்னே உடனே எல்லா மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புக்கு செவிமடுத்து எல்லாரும் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அருமை மிகுந்த தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாட்டப்படி என்னுடைய அனுமதியின்படி இன்றைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் செய்வதற்காக வேண்டிய நான் முன் வந்திருக்கிறேன், நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நம்ம நம்பிக்கையே கேட்கணுங்கிற அடிப்படை எதுவும் இல்லை. சஹாபாக்களை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சபையில் கேட்குறாங்க. கேட்டோன்னே யார் ரசூலல்லாஹ், எத்தனையோ நாள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம், இந்த முடிவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், முன் வர்றோம், நீங்கள் தாராளமாக என்ன செய்யுங்க, உங்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில் அப்பன்னு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கவசம், இரும்புக்குண்டான அந்த நெஞ்சுக்கு வைக்கக்கூடிய அந்த தடயம், ஒரே ஒரு வாள், ஒரே ஒரு கத்தின்னு சொல்லிட்டு ஒரு சில தடவடங்கள் தான் வச்சுருந்தாங்க.
கொடுத்தாங்க, ரொம்பலாம் இல்லை. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, ஓ அலியே, நீங்கள் என்ன செய்யுங்க, திருமணத்துக்காக வேண்டி தயாராகுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, திருமணம் முடிங்கன்னு சொன்னோன்னே, ஓ உஸ்மானே, என்கிட்ட இருக்கிறது இந்த சொத்து தான், இதை நான் விற்கலான்னு இருக்கேன்னு சொன்னோன்னே, நீங்கள் எல்லாத்தையும் விற்க வேணாம், நீங்கள் அந்த நெஞ்சு கவசம் இருக்குல்லவா, மார்பு கவசம், இரும்பாலான மார்பு கவசம், அதை மட்டும் நீங்கள் ஏலத்துக்கு கொடுங்கன்னு சொன்னோன்னே, அந்த ஏலத்தையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அடிப்படை விலையாக 5 திரகத்துக்கு என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, இதை நான் 5 இல்லை 500 திரகத்துக்கு எடுத்துக்கிறேன், உங்களுடைய திருமண வாழ்க்கை பரக்கத் மிகுந்த வாழ்க்கை ஆகட்டும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த இரும்பு கவசத்தை 500 திரகங்களுக்கு வாங்கிக்கிட்டாங்க. மகிழ்ச்சியில் துல்லிய அலி ரலியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லாமல் இருந்த இந்த அலிக்கு இப்பொழுது 500 திரகங்கள் கிடைச்சிருச்சு. இதை கொண்டு நான் என்னுடைய மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன். இனிவரும் காலங்களிலே நான் உழைத்து என்னால் என்ன முடியுமோ அது என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பாத்திமாவிற்கு நான் தருவேன். அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு பெரிய பெரிய விஷயமெல்லாம் தரலங்க. கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு கட்டில் என்ன செஞ்சாங்க, ரசூல்லா ஒரே ஒரு கைத்து கட்டில், ஒரு தோலாலான பையே, ஒரு தோலாலான விரிப்பு, ஒரு தலையானை எப்படின்ட்டு ஒரு சில பொருட்கள் என்ன செஞ்சாங்க, ரசூல்லா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்புனாங்க. 3 மாத காலங்கள் பெருமானாருடைய வீட்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, நபியினுடைய வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறன்ற ஒரு நியத்து வந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வேண்டிய ரசூல்லாட்ட அனுமதி கேட்டாங்க. அலியே, நீங்கள் சற்று வெளியே நில்லுங்க, என் மகளுக்கு நான் ஒரு சில உபதேசங்களை சொல்லி நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அம்மா மகளே, நல்லா கேட்டுக்க, நீ மறு வீட்டுக்கு போற இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்கள் உனக்கு நான் சொல்லணும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் 3 முத்தான விஷயத்தை நான் சொல்றேன். எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ கையேந்துவது இறைவனிடம் மட்டுமே இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எதை வேணாலும் நீ கேளு, நீ அல்லாஹ்ட்ட கேட்டு பெறக்கூடிய மகளாக நீ மாறிக்கொள்ளே அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஷயம் சொன்னாங்க. 2வது, நீ போறது கணவன் வீட்டுக்கு. இது நாள் வரைக்கும் தகப்பன் வீட்டில் இருந்த, எப்படியோ இருந்துட்ட, நீ என்னென்னமோ செஞ்ச, ஆனா இப்ப போறது மறு வீடு, கணவன் வீடு. அங்க கணவன் தான் உனக்கு என்ன செய்வான், எல்லாத்தையுமே செய்வான், எல்லாத்தையுமே உனக்கு அவன் தான் பொறுப்பேற்றுக்குவான். அப்ப கணவனை நீ கண் போன்று காத்துக்கொள். கணவனுடைய கட்டளை பிறப்பித்தால் அதை உடனே செய்ய. அவருடைய கட்டளை இறைக்கும் ரசூலுக்கும் புறமாக இருந்தால் நீ எச்சரித்து வாழ்ந்து விடு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2வது உபதேசம் செஞ்சாங்க. 3வது, ஈமான், தக்குவா, தவக்குல் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செஞ்சுக்க, அடிக்கடி வாழ்க்கையினுடைய விஷயங்களாக நீ மாற்றிக்கொள்ளம்மான்னு சொல்லிட்டு முத்தான 3 விஷயங்களை சொல்லி மறு வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மறு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மறு வீட்டினுடைய வாழ்க்கைகள் ஏராளம் இருக்குது. ஒரே ஒரு சம்பவம், முத்தான ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம பாத்திமா ரலியல்லாஹுடைய இறுதி தருணத்துக்கு வந்துடுவோம். கண்ணியமானவர்களே, ஒரு முறை தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப காய்ச்சல், உடம்பு முடியாமல் போயிடுது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அம்மா அவர்கள் சொல்கிறாங்க, என் மகன் 2 பேருக்கு இப்படி முடியாமல் போயிடுச்சு, ரப்பே இதை நீ சரி செஞ்சு கொடுத்துரு. நான் அதுக்கு பகரமாக நான் 3 நாள் என்ன செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன். இந்த நோன்பினுடைய வரக்கத்தால், இந்த நோன்பினுடைய பொருட்டால் நீ எப்படியாவது என் குழந்தைகளுடைய அந்த நோயை ஷிஃபாவாக ஆக்குறப்பேன்னு சொல்லிட்டு நியத்து செஞ்சு முதல் நாள் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டி வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை. சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. வெளியில் போய் ஒரு யூதன்கிட்ட பஞ்சை வாங்கி அதை நூலாக திரித்து கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட அதை விற்று வரக்கூடிய ஒரு சில காசுகளை கொண்டு என்ன செய்கிறாங்க, மாவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ரொட்டி சுடுறாங்க. சரியா? அப்போ ரொட்டி சுடப்படுது. வீட்டில் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சுட்டு நோம்புக்காக வேண்டி ஆயத்தமாறாங்க. அந்த நேரம் பார்த்து வாசல்ல ஒரு மிஸ்கின் வந்து கதவை தட்டுறாரு. அம்மா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்கிட்ட இருக்கிற அந்த ரொட்டி என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு போய் கணவனுடைய அனுமதியோடு போய் கொடுத்துட்டாங்க.
அப்போ அன்னைக்கு என்ன செய்யப்படுது? நோன்பு தண்ணியை கொண்டு வைக்கப்படுது. தண்ணியை குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க? முதல் நாள் நோன்பு வச்சிடுறாங்க. ரெண்டாவது நாள் அதே போல் வீட்டில் மாவு இல்லை, அடையதையெல்லாம் போகிறாங்க, நூலுடைய அந்த பஞ்சம் வாங்குறாங்க, நூலை திரிக்கிறாங்க, நூலை விற்கிறாங்க, ஒரு சில காசு வருது, அதை கொண்டு என்ன செய்கிறாங்க? ரொட்டிக்கான மாவு வாங்கப்படுது. ரொட்டிக்கான மாவு வாங்கப்பட்டு பிசையப்படுது. பிசைஞ்சு அதை ரொட்டி சொல்கிறாங்க. ரெண்டாவது நாள் நோன்பு வைக்கணும்னு ஆயத்தமாகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எத்தீம் வந்துடுறாங்க. அந்த வாசலில் நின்று ஒரு எத்தீம் வந்திருக்கேன், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறப்ப பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான்கிட்ட இருக்கிற அந்த ரொட்டியை மீண்டும் ரெண்டாவது நாளுக்கு கொடுத்துட்டு செய்கிறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு கணவனும் மனைவியுமாக நோன்பு வைக்கிறாங்க. ரெண்டாவது நாள் முடிஞ்சு. மூணாவது நாள் இதே போல் நடக்குது. மூணாவது நாள் இதே போல் நடக்குதுன்னு பார்த்தா அதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. நூலுக்காக வேண்டி வந்து பெஞ்சை வாங்குறாங்க, நூலை திரிக்கிறாங்க, காசை வாங்கி மாவுக்கு கொண்டு வர்றாங்க. அதே போல் சஹருக்கு என்ன செய்கிறாங்க? ரெடி ஆகுறாங்க. வெளியில் வந்து பார்த்தா ஒரு சிறை கைதி என்ன செய்கிறாரு? விடுதலையாகி வந்து நின்று ஏதாவது ஒரு சாப்பிட இருந்தால் கொடுக்கலன்னு கேட்குறாரு. மூன்றாவது நாளும் எப்படி செய்கிறாங்க? அந்த ரொட்டியை தியாகம் செஞ்சுட்டு மூன்றாவது நாளும் தண்ணீர் குடிக்கிறாங்க. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த குடும்பம் செய்த தியாகத்தை ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். மறுநாள் விடுகிறது. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தோஷப்பட்டு அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செஞ்சாங்க? அழைத்து அவரிடத்தில் சொன்னாங்களா, அம்மா நீ என்ன காரியம் செஞ்ச? அல்லாஹ் அந்த காரியத்தை புரிந்துக்கிட்டான். அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அந்த குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் செஞ்ச தியாகம் இருக்குது. வந்த மிஸ்கீனுக்கும் வந்த யதீமுக்கும் வந்த சிறை கைதிக்கும் அந்த குடும்பம் அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்காக வேண்டி என்ன செஞ்சிட்டாங்க? உணவு அளிச்சிட்டாங்க. இன்னமா நுத்இமுக்கும், நீங்கள் அந்த உணவை கொடுத்ததெல்லாம் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காகத்தான். நான் நுரீது மின்கும் ஜஸாஉ வலா ஷுக்கூரா, இதுக்கு என்ன கைமாறுன்னே தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு தான தர்மத்தை இந்த குடும்பம் செஞ்சிருச்சுன்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து இறக்கப்படுது. ரசூலுல்லாஹ் கூடிச்சிட்டு போய் மகளை பாராட்டுறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு தியாகம் தான், இப்படி ஒரு தியாகத்தை தான் அந்த குடும்பம் என்ன செய்தது. இது ஒன்று தான், ஒரு சாம்பிள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஏராளமான வரலாற்றினுடைய சிற்ப விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, வரலாற்று புத்தகங்களை வாங்கி வாசிக்குங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வரலாறுகளை, என்னுடைய வாழ்க்கை என்ன செய்வான்? மாற்றி தருவான். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 29 வயதாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து நோய் வாயில படுத்துடுறாங்க. அப்போ பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான கஷ்டப்படுறாங்க. அவர்களுடைய கஷ்டத்தில் இப்போ ரசூல்லா சொல்கிறாங்களாம், அருகையில் கூப்பிட்டு காதில் சொல்கிறாங்களாம், ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஆயிஷாமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல்லா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அழுகிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது மகிழ்ச்சியில் பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆயிஷாமா கூப்பிட்டு சொல்கிறாங்களா, அம்மா என்ன நடந்துச்சு? ரசூல்லா உங்கள் காதல் கூப்பிட்டு ஏதோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறப்ப அன்னை ஆயிஷாமாட்ட சொன்னாங்களா, ரசூல்லா என்னை அருகாமையில் அழைச்சி நான் இப்போ மூத்தாக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. நான் அழுதேன், என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தகப்பனாருடைய வஃபாத்தை எண்ணினால் மிகவும் வருத்தப்பட்டேன். ரெண்டாவது சொன்னப்போ சிரிச்சிங்கள, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்ப, ஆமாம் ரசூல்லா இறந்ததுக்கு அப்புறம் முத சந்திக்கிறது நம்முடைய குடும்பத்தில் முத சந்திக்க வர்றது நீதாமான்னு சொன்னாங்க. அதை நினச்சி நான் சிரிச்சேன்னு சொன்னாங்க. அதே போன்று 6 மாதங்கள் உருண்டு ஓடியது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு அருகாமையில் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? நான் வஃபாத்தானா என்ன செய்யுங்க, பரஸ்தீக நாட்டினுடைய சுந்தூக் என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டியில் வச்சு என்ன செய்யுங்க, யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக என்னை அடக்கம் செய்ததுன்னு சொன்னாங்க. அதே போல 6 மாத காலங்கள் ஓடி போய் என்ன செஞ்சாங்க? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 29வது வயதிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களை
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரிலே வாங்கி அடக்கம் செய்த ஜன்னத்துல் பக்கீயிலும் கபரிலே அடக்கம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மகளாக இருந்ததனால் இவ்வளவு சிறப்பு அல்ல, அவர்கள் ஒரு பெண்மணியின் சிறந்த பெண்மணியாக வாழ்ந்து அவர்களும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறை நம் பெண் குழந்தைகள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனுதினமும் படிக்க வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளிலே கிடைக்கக்கூடிய பெரும் பெரும் அந்த முன்மாதிரிகளை கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் அல்லாஹ் மிக சிறந்த ஒரு நியமத்தை, ஒரு வரக்கத்தை, மிக சிறந்த ஒரு இடத்தை அல்லாஹ் தருவான் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, வாழும் காலமெல்லாம் நல்ல வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஈமான் யகீனுடன் வாழ்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுபனவாசிகளாக அங்கீகரிக்கப்பட்ட நிலைமையிலே நம் அனைவருடைய உயிரை கைப்பற்றுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.